பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுறது தூசியின் மிகச்சிறிய துகள்களில் இருந்து ஒரு நட்சத்திரத்தோட மாபெரும் விண்மீன் திசுக்கள் வரை உள்ள அனைத்துமே பிரபஞ்சம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பிரபஞ்சமானது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு பேரழிவால் முதல்ல தொடங்குச்சுன்னு விஞ்ஞானிகளால் நம்பப்படுது. இதற்கு காரணம் விண்வெளியில் உள்ள பொருள்களோட வெடிப்பே இல்லைன்னா அதற்கு மாறான விண்வெளியோட விரிவாக்கமாக இருக்கலாம். இதனால் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஆற்றலானது பரவுச்சு. இந்த செயல்முறையானது அந்த பேரழிவில் இருந்து ஆரம்பிச்சிச்சு. 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்த அந்த பேரழிவால் பிரபஞ்சமானது தொடங்கிய போதே அங்கே இருந்த அனைத்து பொருட்களும் சின்ன சின்ன துகள்களாக விண்வெளியில் சிதறப்பட்டுச்சு. ஒரு வினாடியில் நடந்த அந்த பேரழிவால் நம்பவே முடியாத வேகத்தில் ஒரு கிரகத்தை விட பெரிய அளவில் உள்ள துகள்களாக விரிவடைஞ்சிச்சு. அந்த பேரழிவானது நடந்து ஒரு வினாடி கழித்து என்ன நடந்துச்சுன்னா, பிரபஞ்சமானது சுமார் 60 பில்லியன் மைல்கள், அதாவது 100 பில்லியன் கிலோமீட்டர் அகலத்திற்கு அந்த ஒரு வினாடியில் விரிவடைஞ்சிச்சு. இது ஆற்றல் நிறைஞ்சதாகவும் நம்பவே முடியாத அளவுக்கு சூடு நிறைஞ்சதாகவும் இருந்துச்சு. ஆனால் பிரபஞ்சம் விரிவடையும் பொழுது அந்த துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குளிராக மாற தொடங்குச்சு. இவை இறுதியில் புரோட்டான்களை உருவாக்கி அணுக்களின் கட்டுமான தொகுதிகளை நியூட்ரான்களாக மாற்றுச்சு. 4 லட்சம் ஆண்டுகள் கழித்து பிரபஞ்சமானது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் முதல் முழுமையான அணுக்களை உருவாக்க போதுமான அளவு குளிர்ந்துச்சு. இது இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச அனைத்து வேதியியல் கூறுகளையும் உருவாக்குது. மில்லியன் கணக்கான வருடங்களாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயு மேகங்கள் பிரபஞ்சத்தை நிரப்புச்சு. 200 மில்லியன் ஆண்டுகள் கழித்து புவியீர்ப்பு வாயுக்களானது மேகங்களை இழுத்து அந்த மேகங்களை எல்லாம் அடர்த்தியான அடுக்குகளாக உருவாக்குச்சு. அப்போது புதுசாக பிறந்திருந்த நட்சத்திரங்கள், விண்மீன்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. முதல்ல உருவான விண்மீன்களானது அளவில் சிறியதாகவும், ஆனால் அவை காலப்போக்கில் படிப்படியாக பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களோட மாபெரும் சுழல்களாக இணைந்தன. 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூரியனானது இறந்து போன நட்சத்திரங்களால் எஞ்சி இருக்கும் வாயுக்கள் மற்றும் தூசிகளின் மேகத்திலிருந்து உருவாச்சு. இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நட்சத்திரத்தால் உறிஞ்சப்படவில்லை. அவற்றில் சில சூரியனை சுற்றி ஒரு சுழல் வட்டத்தை உருவாக்குச்சு. காலப்போக்கில் மிஞ்சிய பொருட்களின் துகள்களை எல்லாம் ஒன்றிணைத்து நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோள்கள், நிலவுகள், சிறுகோள்கள் மற்றும் வால்மீன்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. 4.3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியானது சூரியனிலிருந்து சரியான தூரத்தில் அமைஞ்சனால நம்ம வாழ்கிற பூமியை சுற்றி ஒரு தடிமனான வாயு மண்டலம் உருவாச்சு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் வாழ்க்கையோட முதல் வடிவமாக பூமியில் கடல் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த அந்த மாபெரும் பேரழிவு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள பிரபஞ்சத்தையே உருவாக்குச்சு.